வணக்கம். என் பேரு மணிகண்டன். மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழியிலிருந்து பேசுறேன். எக்ஸ்போர்ட் ஹெல்ப்ல தான் நானும் சார்கிட்ட கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கேன்னா இப்படி பேப்பரை வச்சு எழுதி கத்துக்கிறது. ஒரு எக்ஸ்போர்ட்டர் எப்படி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பிரைசிங் எப்படி விற்கிது, மேனுஃபேக்சர் எப்படி பேசணும், எங்கெங்க எப்படி பேசணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிரைசிங்லயே பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு சாதாரணமா சார்கிட்ட கிளாஸ் போகாம ஒரு பிரைசிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எப்படி கொடுத்துருப்போனா, இது மாதிரி எல்லாத்தையும் ப்ராடக்டோட இது காஸ்ட், வண்டி செலவு, போக்குவரத்து செலவு எல்லாம் சேர்த்து, வேற எல்லாம் சேர்த்து ஒரு குண்டுக்க ஒரு ப்ராஃபிட் வச்சு ஒரு இதை அடிச்சு கொடுத்துருப்பேன். அது ஒருவேளை ப்ராஃபிட் அதிகமா இருந்தா 1 லட்சம் 2 லட்சம் அதிகமா இருந்தா கிளைண்ட் ஓடி போயிடுவான். அப்படி ஒருவேளை என்னுடைய ப்ராஃபிட் எல்லாம் வச்சு கம்மியா இருந்துச்சுன்னா நான் நஷ்டமாயிடுவேன். ஆனா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ எக்ஸ்போர்ட் உள்ள வாங்க, இந்த ப்ராடக்ட் எடுங்க, இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களோட ஷிப்மெண்ட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 10 இருந்து 15 லட்சம் ரூபா தான் இருக்கும். அதுக்கே 4 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் போது ஏன் நம்மள்ட்ட சொல்றாங்களே, அவரு செய்யலாம்ல அதை. இப்ப இங்க சார் சொல்றாங்கன்னா, சார் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 2 பேரை பார்த்திருக்கேன். அவங்க 2 பேர்ட்டையும் நான் இந்த கேள்விதான் கேட்டேன். சரியா சார் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது, இதுக்கு முன்னாடி உள்ள அவேர்னஸ் சொல்லியிருக்கேன். இல்லப்பா நாங்கெல்லாம் செஞ்சு சம்பாரிச்சிட்டோம்ப்பா, உங்களை வளர்க்குறோம் அப்படின்னு சார். சரியா? இப்ப சார் பாத்தீங்கன்னா அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இது மாதிரி தப்பான வழியில போறவங்களெல்லாம் காப்பாத்தி எக்ஸ்போர்ட்டும் கத்துக் கொடுத்துட்டும் இருக்காங்க. இப்போ பிரைசிங் வைக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய எல்லாம் வைக்க முடியாது, ரொம்ப பர்சன்டேஜ்லாம் கம்மியா தான் வைக்க முடியும். அதே மாதிரி அது எவ்வளவு வைக்கணும், அதுலயும் பிரைசிங்ல 6-7 டைம் இருக்கு. அந்த 6-7 டைம்ல ஒரு கடைசியில 2-3 டைம் நமக்கே ஆப் வச்சுக்கிற மாதிரி, சி வச்சுக்கிற மாதிரி, அதெல்லாம் சார் தான் கத்து கொடுத்தாங்க. அதுல முதல் எந்தெந்த டைம் எடுக்கணும், எப்படி எப்படிலாம் பேசணும், எப்படி எப்படிலாம் பிரைசிங் வைக்கணும், சார் சொன்ன மாதிரி எல்லாரும் இதுக்கு முடிச்சு சொன்னாங்க. எனக்கும் அது மாதிரி தான். டெசிமல்ல ஒரே டெசிமல்ல கிட்டத்தட்ட 30 யூரோ மாறிடுச்சு. 30 யூரோ மாறிடுச்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஒரு டன்னுக்கு. அப்ப 30 யூரோனா இப்ப ஒரு 28 டன் அனுப்புனா எத்தனை யூரோ மாறும் பாத்துக்கங்க. கிட்டத்தட்ட 600 யூரோ போயிடும். 600 யூரோனா எத்தனை 1000 நம்பர்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு காசு நம்ம இந்தியன் ருபிக்கு மாறும். ஒரு பிரைசிங் வைக்கிறோம்னா அந்த டெசிமல் கூட பார்த்து வைக்கணும். அந்த டெசிமல் எப்படி வைக்கணும், எத்தனை டெசிமல் வரைக்கும் எடுக்கணும், எத்தனை டெசிமல் வரைக்கும் எடுக்கக்கூடாது, அது எதற்கு இத்தனை டெசிமல் எடுக்கணும் சார் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸ்போர்ட் ஹெல்ப்ல ஒரு நாள் அவேர்னஸ் அட்டன் பண்ணி பாருங்க. நானும் அவேர்னஸ் தான் அட்டன் பண்ணேன். அவேர்னஸ் அட்டன் பண்ணோடனே நான் அப்பயே சேரவான்னு கேட்டேன். சார் இல்ல இப்பதான் இன்னும் 20 டேஸ் தான் இருக்க முடியாதுன்னு, நீங்க அடுத்த பேட்ச்ல சேர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த பேட்ச்ல சேர்ந்திருக்கேன். நான் நல்லா பிரைசிங் இருக்கும் கத்துக்கிட்டேன். நானும் 12th 90% மார்க் மேக்ஸ்ல. நம்மளும் நல்லா தான் போடுவோம் அப்படிலாம் நினைச்சிட்டு தான் வந்தேன். நானும் நிறைய சொதப்பிட்டேன், நிறைய சொதப்பிருக்கேன். நம்ம தான் 100க்கு 90 மார்க் எடுத்துட்டோமே, நம்மளும் நல்லா தான் போடுவோம்னு நினைச்சுக்கிட்டேன். நான் போடுறேன். ஆனா இருந்தாலும் இந்த டெசிமல் எல்லாம் மாறினதுனால லைஃபே மாறிடும். மேக்ஸ் சம்மு போட்டுரும், ஆன்சர் வந்துடும். டெசிமல்ல இது மாதிரி இப்ப 10 யூரோ 5 யூரோன்னு மாறி போயிடுது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு, ஒவ்வொரு கிலோவுக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு பேகுக்கும் மாறிடுது. இப்ப நம்ம தான் பெரிய ஆளு, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மட்டும் உள்ள வரவே கூடாது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இது வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். மேக்ஸ்ல எனக்கு ஒரு கான்பிடென்ட், நான் கண்டிப்பா நல்லா போட்டோன்ட்டு எனக்கு ஒரு கான்பிடென்ட். ஆனா அதுவும் சறுக்குச்சு. அதே மாதிரி உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, சார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவுமே ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதோட மைண்ட் செட்டோட அப்படி பியூரா வாங்க, அப்பதான் கத்துக்க முடியும். அதே மாதிரி எனக்கு இது தெரியும் அப்படின்ட்டு தகவல்தோடலாம் யாரும் வராதுங்க. சார்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பிரைசிங்ல கரெக்டா எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்கணும். ஒரு சில பேர் ப்ராடக்ட்டுக்கு வைக்காம மொத்த டோட்டல் வேல்யூக்கு எல்லாம் கணக்கு போட்டுட்டு செலவு பார்த்துட்டு அதுக்கு ப்ராஃபிட் வைப்பாங்க. அப்படிலாம் பாத்தீங்கன்னா உள்ளே வர முடியாது. கிளைண்ட் சிரிச்சிருவான், என்னடா இவ்வளவு பெரிய ப்ராடக்ட் இவ்வளவு வச்சிருக்கான், ஒண்ணு நம்மள ஏமாத்துறவனா இருப்பான், ஃபேக் பீப்புளா இருப்பான், இல்லைன்னா புதுசா வந்திருக்கோன்ட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். பிரைசிங்னா ஒரு ப்ராடக்ட்னா பிரைசிங் இருக்கு. ஒரு பொருளுக்கு லாபம் இருக்குன்னா இவ்வளவுதான் லாபம். ஏன் எக்ஸ்போர்ட்ல லாபம் கிடைக்குன்னா, எக்ஸ்போர்ட் நீங்க பல்கா பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் கிட்டத்தட்ட 30 டன் 20 டன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ரொம்ப சின்ன ப்ராஃபிட் வச்சா கூட உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு கண்டெய்னர், இதுவே நீங்க 4 கண்டெய்னர் பண்ணீங்கன்னா எப்பொழுதும் கிடைக்கிற ப்ராஃபிட் தான். எக்ஸ்போர்ட்ல வந்த உடனே நீங்க பணமழை கொட்டும், மேல இருந்து கொட்டும் அப்படிலாம் நினைச்சிட்டு வராதீங்க.
எவ்வளவு கிடைக்குதோ ப்ராஃபிட் வந்து அதுவும் கம்மியா தான் கிடைக்கும். நிறைய ஹியூஜா நீங்க பண்ணும்போது நிறைய கிடைக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பை வந்து அரிசி மூட்டை நீங்க ஏற்ற மாட்டீங்க. ஏத்துனீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இல்லாட்டி 1/2 கண்டெய்னர் ஏற்றுவீங்க. அப்ப அந்த 1/2 கண்டெய்னருக்கு உள்ளது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மளிகை கடையில 2 மாசம் 3 மாசம் போக வேண்டிய அரிசி மூட்டை வந்து நம்ம ஒரே கண்டெய்னர் நம்ம ஏற்றி ஒரே இடத்துல ப்ராஃபிட் எடுத்துறோம். இதே ஒரு மூட்டை ஒரு கண்டெய்னர் பண்ணா இதே 2-3 கண்டெய்னர் அப்படிதான். ப்ராஃபிட்லாம் நிறைய வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்குன்னு தனித்தனி பிரைசிங் இருக்கு. நீங்க வந்து ஒரு நாள் வந்து இப்ப பிரைசிங் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள நீங்க அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரைசிங்லயே தெரியும். அது மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். தயவு செய்து வந்து நிறைய பேர் வந்து வெளியில வந்து காசு கொடுங்குறாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக காசு கொடுங்குறாங்க. இது வந்து தொழிலுக்கு அவங்க செய்யறது மிகப்பெரிய தவறு. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாம் தெரிஞ்சு பண்றாங்க, காசுக்காக பண்றாங்க. ஆனா எல்லாருமே கர்மா பூமராங்க. ஓகேவா? கண்டிப்பா அவங்களும் சறுக்குவாங்க. அது மாதிரி கேளுங்க. நீங்க வந்து ஒரு நாள் 1 டே கிளாஸ் உட்காந்து பாருங்க பிரைசிங்ல. அப்பதான் தெரியும். நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தவங்க கூட தெரியும். அப்பதான் நம்ம எவ்வளவு சறுக்குவோன்ட்டு. பிரைசிங் கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பெட்டரா தான் ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கு. பிரைசிங் வந்து கரெக்டா வச்சிருவோம் அப்படின்ட்டு. நன்றி சார். அது மாதிரி நான் முக்கியமானது ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். இத்தனைக்கும் நாங்க மேக்ஸ் எல்லாம் படிச்சு அல்ஜிப்ரால இருந்து எல்லாமே நான் மனசுக்குள்ளேயே மைண்ட்லயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கணக்கையும் போடுறேன். மேக்சிமம் எடுத்துருவேன். இப்போ வந்து 1 கோடின்ட்டு 10 பில்லியன்னா மைண்ட்லயே போடுவேன். இத அப்படி போடுற எங்களுக்கு சொல்றேன். நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது சொல்றேன். இருந்தாலும் அப்படிப்பட்ட எங்களுக்கே வந்து அடி சேர்க்கும் போது நானே வந்து $1, $2, $3 எனக்கு சேஞ்ச் ஆகும்போது $1 பெரிய அமௌண்ட். இப்ப வந்து ஒரு பீஸுக்கு $1 நீங்க வந்து ஒரு 30,000 பீஸ் இல்லாட்டி ஒரு 300 பீஸ் ஏறினே வச்சுங்க. அதுக்கும் பெரிய பெரிய டாலர் வரும். உங்க ப்ராஃபிட்டே போயிடும். தயவு செய்து வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் சுத்தமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்க உள்ள வரலாங்க. இங்கிலீஷ் சுத்தமா தெரியாமலாம் உள்ள வர முடியாதுங்க. ஓரளவுக்கு எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும். அவன் மெசேஜ் அனுப்புனா என்ன அனுப்பியிருக்காங்களோ அதோட அர்த்தத்தை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிற நாலேஜ் வேணும். அதே மாதிரி மேக்ஸ்லயும் சரி, கொஞ்சமாச்சும் உங்க மேக்ஸ்ல கொஞ்சம் இல்ல, மேக்ஸ்ல ஒரு அளவுக்கு நல்ல நாலேஜ் இருந்தாதான் உங்களால பிரைசிங் எல்லாம் போட முடியும். இல்லாட்டி நீங்க பக்கத்துலதான் இன்னொரு மேக்ஸ் டீச்சரை கூட்டு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுதான் பிரைசிங் போடணும். ஏன்னா சாதாரணமெல்லாம் ஏன்னா சார் கூட சொல்லி கொடுக்குற கணக்குப்படி பாத்தீங்கன்னா நிறைய மாறும். ஒவ்வொரு ஆர்டருக்கும் பேக்குக்கும் நிறைய சேஞ்ச் வரும். நிறைய இதை மாத்தி எடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து டைரக்டா ஒரு கேஜி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து கார்டன் மாத்தணும், கார்டன்ல இருந்து பேக் மாத்தணும், பேக்ல இருந்து கேஜி மாத்தணும், கேஜில இருந்து டன்னுக்கு மாத்திட்டு டன்னுல இருந்து அப்படிலாம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா மேக்ஸ் எல்லாம் வந்து சுத்தமா தெரியாம இங்கிலீஷ்லாம் தெரியாம சுத்தமா வர முடியாது. ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒரு சில பேர் வந்து பக்கத்துல கூட வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம்னு நினைச்சீங்க. அதுதான் பெரிய முட்டாள்தனம். அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் 2 வருஷத்துல அவங்களை விட்டு தூக்கி போயிட்டு அவன் கிளைண்ட்டையும் எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுவான். சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க. உலகம் வந்து காம்படிஷன் உலகம். யாருமே நம்பாதீங்க. பிரைசிங் முடிஞ்ச அளவு கத்துக்குங்க. அப்படி நம்பிக்கையா ஆளை வச்சுக்கணும். ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு படிப்பறிவே இல்லை அப்படின்னா கூட ஒரு நம்பிக்கையான ஆள், உங்க ஒய்ஃபோ உங்களுடைய ஒய்ஃபோ இல்லாட்டி உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ பையனோ யாராவது நம்பிக்கையான ஆளை கூட வச்சுட்டு பண்ணுங்க. நம்பிக்கையே இல்லாம யாரோ ஒருத்தரை போட்டு பண்ணீங்கன்னா 2 வருஷத்துல உங்கள்கிட்ட இருக்க எல்லா நாலேஜையும் கெயின் பண்ணிட்டு போயிட்டு அவன் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு உங்களுடைய கிளைண்ட்டுக்கு உங்களுடைய கம்மி ரேட்ல கொடுத்து அவன் எடுத்துருவான். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான பாயிண்ட். தேங்க்யூ சார்.